நம்ம 5th பொசிஷன்ல சாய் தான் இருக்கான். நம்ம சாயை ஸ்டார்டிங்ல காட்டும் போது ஒரு ஈவிலான கேரக்டரா தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டான்சோ நாய்க்கு அடியில வேலை பார்க்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. நம்ம சாய் எந்த அளவுக்கு ஒரு ஈவிலான கேரக்டர்னா அவனுக்கு ஒரு எமோஷன்ஸே கிடையாது. அடுத்தவங்கள்ட்ட எப்படி எமோஷன்ஸ் காட்டுறதுன்னு தெரியாது. இந்த டான்சோ பயப்புல இவனை இதுக்காகவே ட்ரெயின் பண்ணி ஒரு ரூத்லெஸ்ஸான கேரக்டராகவே மாற்றி விட்டுருப்பான். இப்படியே தான் ரொம்ப நாளாவே நம்ம டான்சோ சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருப்பான் நம்ம சாய். அப்போதான் நம்ம டான்சோ நம்ம சாஸ்கேவை கில் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் தந்திருப்பான் நம்ம சாய்க்கு. அதுக்காக தான் நம்ம டீம் 7லேயே சேர்ந்து நம்ம ஒரோச்சிமாருவை உளவு பார்க்குற மாதிரி போயிட்டு சாஸ்கேவை போட்டுதெல்லாம் ஸ்கெட்ச் போட்டிருப்பான் நம்ம சாய். நம்ம சாஸ்கேவை போட்டுதல போகும்போதே ஒரு தரமான சம்பவத்தை தான் செஞ்சுட்டு போயிருப்பான். அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ 9 டெயில்ஸ் க்ளோக்கா மாதிரி சாக்குராவை அட்டாக் பண்ணி மலையிலேருந்து கீழே தள்ளி விடும் போது நம்ம சாக்குராவை காப்பாற்ற போக மாதிரியே போய் கடைசியில் காப்பாற்றாம அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருப்பான் நம்ம சாய். அப்போதான் நம்ம டீம் 7க்கே புரிய வரும் நம்ம சாய் எதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கான்ட்டு. ஃபுல் வீடியோ லிங்கை டைட்டில் மேலே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி